ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இயற்கை குளியல் பொடி, அதாவது பிளாக் பவுடர், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து நாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கற்பூரத்தை ஏற்றணும். பச்சை கற்பூரத்தை நம்ம ஏற்றிக்கணும். நம்மளுடைய அதாவது ஆட்டு உரல் நம்மளுக்கு வீட்டில் என்ன செய்யும் அப்படின்னா, சும்மா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஆட்டு உரல் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நல்லா எரியணும். இதில் வந்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணும் பொழுது கொசு தொல்லைகள்ங்கிறது இருக்காது. அதே சமயத்தில் வீடு மங்களகரமாக என்ன செய்யும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட்டு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய ஆட்டு உரல்லாம் அந்த காலத்துலேயே இருக்கும். அது வேஸ்ட்டுன்னு சொல்லி சும்மா என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்டு உரலை செலக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்து நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான குளியல் பொடியை நாம் என்ன செஞ்சுக்கலாம், வீட்டிலேயே என்ன செஞ்சுக்கலாம், தயார் செஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மருதாணியோடைய இலையை ஆட் பண்ண போகிறேன். ரெண்டாவது என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நம்மளுடைய அது என்னது, இந்த மாதிரி பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பூக்கள் ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அதில் அழுக்குகள் அதிகமாக என்ன செய்யும், போகும். மூணாவது என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கத்தி சவுக்கையோடைய இலையை ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கத்தி சவுக்கை வந்து ரொம்ப வந்து அதில் வந்து செலவு அதிகமாக வரும். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீரடி முத்துன்னு சொல்லி நிறைய இடங்களில் நிறைய கிடக்கும். அதாவது அந்த இலை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட் பண்ணணும். பச்சை இலைகளை ஆட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அழகாக என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா கிடச்சிக்கும். இது என்ன இலை அப்படின்னா, கரும்புலாவுடைய இலை. இது என்ன இலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த புளியந்தலைன்னு சொல்லுவாங்களா, அந்த இலை. இது என்ன அப்படின்னா, இது என்ன இலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீயோடைய அந்த இலை. இந்த மாதிரி இலைகளை செஞ்சுக்கணும், ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த தீ புகமூட்டமாக என்ன செய்யும் இருக்கும், கொசு தொல்லையிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதிலேருந்து விடுபட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இருக்கலாம். கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது, நைட்டு ஒரே கொசுவாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அம்மிகள் வந்து வேஸ்ட்டாக அம்மிகள், நம்மளுடைய ஆட்டு உரல்கள் வேஸ்ட்டாக நம்ம என்ன செய்யும் இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டு உள்ள ஆட்டு உரல்களை இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே வேப்ப இலையை நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு செம்பருத்தியோடைய இலையில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணும் பொழுது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கொசு தொல்லையிலேருந்து விடுபடலாம். இதிலேருந்து ஒரு பிளாக் பவுடர் வரும். இது வந்து உடலுக்கு நம்ம போட்டு குளித்தோம் அப்படின்னா ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழைத்தண்டு யூஸ் பண்ண போகிறோம். வாழையில் வேஸ்ட்டாக நமக்கு தண்டுகள் இருக்கும். இந்த வாழைத்தண்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி புகை போக்கியாகவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து வேறு எதுக்காவது நம்ம குளியல் பவுடர், பிளாக் பவுடர் செய்கிறதுக்காகவும் இது வந்து என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஆலை இலை இருக்குல்ல, அந்த ஆலை இலையும் நாம் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சந்தன இலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வேறு என்னதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய தென்னையில் உள்ள நிறைய அந்த அதை தென்னங்கொச்சைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட்டாக சும்மா தென்னையிலேருந்து விழுந்து என்ன செய்யும், அதில் கீழே விழுந்து கிடக்கும். அதை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி நம்மளுடைய என்ன செஞ்சுக்கலாம், இந்த பிளாக் பவுடரை என்ன செஞ்சுக்கலாம், தயார் செஞ்சுக்கலாம். நல்லா அழகாக எப்படி வருது பாருங்கள்.
கரு கரு கருன்னு நல்லா எரிஞ்சு முடிச்சிருக்கு பாருங்கள். இந்த சுற்றி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி எடுத்து விடணும். நம்ம சும்மா கையை வச்சு நம்ம எடுத்து விட்டால் போதும். அழகாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னுமே என்ன செஞ்சுக்கோ எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிடும். காலையில் பார்த்தா கரு கரு கருன்னு ஒரு பிளாக் பவுடர் கிடைக்கும். இந்த பிளாக் பவுடரை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய குளியல் பவுடராக கூட இன்னும் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த பவுடரை நம்ம எடுத்து நம்ம உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா உடம்புல ஒரு சொட்டு அழுக்கு கூட என்ன செய்யாது, இருக்காது. சரி வியூவர்ஸ்,